ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் தமிழ் குக்கிங் சேனல். நம்ம சேனலில் ஸ்வீட் டைமண்ட் பிஸ்கட்டு செய்ய போகிறோம். அதாவது கலகலான்னு சொல்லுவோம்ல, அதுதான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் கோதுமை மாவு 1.5 கப்பு எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நான் ஒரு மெஷர்மெண்ட் கப்பில் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் எடுத்தாச்சு. அடுத்தது ஒரு 1/2 கப்பு, 1.5 கப்பு கோதுமை மாவு, 1.5 கப்பு மைதா மாவு. எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் மைதா மாவு. பாருங்க, மைதா மாவும் 1.5 கப்பு, ஒன்றரை கப் மைதா மாவு 1.5 கப்பு, கோதுமை மாவு 1.5 கப்பு, மொத்தம் 3 கப்பு வருது. அப்போ 1 கப்பு சுகர் பவுடராக சேர்க்குறேன் நான். இது வந்து சர்க்கரை பொடி. சர்க்கரையை வந்து நுணுக்கி பொடியாக மிக்சியில் போட்டு நுணுக்கி பொடியாக சேர்த்துக்கிறேன். 1 கப்பு சர்க்கரை பொடி. அடுத்தது ஏலக்காய் பொடி. ஏலக்காய் தூளாக நல்லா நுணுக்கி மிக்சியில் அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏலக்காய் பொடி, சர்க்கரை தூள், சர்க்கரை பவுடர், மைதா மாவு, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. பாருங்கள், பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சேர்க்குறேன். அடுத்தது உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெண்ணெய் ஒரு 50 கிராம் வெண்ணெய்ங்க. வெண்ணெயை உருக்கி இந்த மாவோடு கலந்துக்கிறேன். வெண்ணெயை நல்லா உருக்கிக்கோங்க. உருக்கி இந்த மாதிரி மாவோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இது மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வெண்ணெயும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரி பிசையணுங்க. இந்த கலகலான்னு சொல்கிற இந்த பிஸ்கட் செய்கிறது ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கெல்லாம், வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்யறதும் ஈஸி தாங்க. பாருங்கள், இது மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை உருட்டி உருட்டி கட்டையில் தேய்ச்சி கட்டமாக கட் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், ஒரு கட்டையில், சப்பாத்தி கட்டையில் மைதா மாவை தூவிக்கணும். மைதா மாவில் தடவி தடவி இந்தமாரி வட்டமாக சப்பாத்தி எப்படி தேய்க்கிறோமோ அதேமாரி தேய்க்கணும். ஆனால் மெலிசாக தேய்க்கக்கூடாதுங்க, கொஞ்சம் மொத்தமாக தான் தேய்ச்சிக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு தேய்க்கணும். இந்த திக்னஸ்க்கு தேய்க்கணும். திக்னஸ் காட்டுறேன் பாருங்கள். இந்த திக்னஸ்க்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு நைஃபால் கட்டமாக கட் பண்ணிக்கணும். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது ஒயிட் ஷீட்டோ அந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டுருங்க. கொஞ்சம் நேரம் நம்ம கட் பண்ணி அதில் போட அது கொஞ்சம் காயும். ஃபேன் காற்றுல காஞ்சோடனே அதை கொஞ்சம் லைட்டாக காஞ்சா போதும், ரொம்பலாம் காயணும்னு இல்லை. லைட்டாக காஞ்சோடனே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணோம்னா எண்ணெயை குடிக்காமல் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இந்த பிஸ்கட் எண்ணெயெல்லாம் ரொம்ப குடிக்காது. பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் இதை எண்ணெய் சட்டியை விட்டு எடுத்துட வேண்டியதான். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். இது மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க, எண்ணெயில் ஃப்ரை பண்ணி. இதுமாரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கலகலா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.